விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து அக்டோபரில் வந்து டேட்டு போட்டாங்க. ஐயோ இது பொங்கலுக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி சார் ஃபர்ஸ்ட் சொன்னது, இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இல்லை நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க தேவையில்லாம. இதை வந்து டோட்டலாக மாற்றி வேற மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும்? சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். இவ்வளோதான் இதுக்குள்ளே நடந்த மொத்த கதையும். அவங்க படத்தை அவங்க சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. எவன் என்ன வேணா சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் இப்போ நான் இந்த ரிலீஸ் மேட்டருக்கு வரேன். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆகாஷ் சொன்னது வந்து, அண்ணே இது வந்து நம்ம டிசம்பரில் ஷூட் ஆரம்பிக்கிறோன்னே, அதுக்கப்புறம் நம்ம படம் வந்து முடிச்சிருவோம். ஸோ மேம்கிட்டையும் நான் பேசிட்டேன், படம் வந்து நம்ம தீபாவளிக்கு கொண்டு வரலாம் இல்லை அக்டோபர் கொண்டு வரலாமான்னு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை அக்டோபரில் வந்து விஜய் சாரோட படம் டேட்டு போட்டாங்க, அதனால அப்போ வேண்டாம், ஜான்வரி பொங்கல் யாருமே அனௌன்ஸ் பண்ணல, நம்ம அதை லாக் பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கே நம்ம ஊரில் 10 நாள் லீவ் இருக்குது, அதை லாக் பண்ணி தானே நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன்னாரு. சூப்பர் ப்ரோ, நீங்கள் அது உங்களுடைய கால், நீங்கள் தான் ப்ரொடியூசர், சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அதுலேருந்து சில நாள் கழித்து விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து டேட் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நான் உடனே ஐயோ இது பொங்கலுக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடித்தேன். ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா? ஆமாண்ணே, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ப்ரோ இது மாதிரி அந்த படமும் வருது, நம்மளும் பொங்கல் சொல்கிறோமேன் போது 10 நாள் இருக்கிறதுனால 2 படம் கண்டிப்பாக தாங்குண்ணே அப்படின்னாரு. ஓகே, பட் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணே சேஞ்ச் பண்ணுறதுல ஒரு 2 சிக்கல் இருக்குண்ணே. ஒன்று, நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் இது சுற்றி இருக்க பிஸ்னஸ் எல்லாமே ஜான்வரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணியிருக்கோண்ணே. இன்னொன்று, அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேலே தானே பண்ணணும், அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்குண்ணே, அப்போ இது வேணாண்ணே, நமக்கு வேறு வழி இல்லைண்ணே, இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்போ பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் எல்லார்ட்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்ணுறான்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதை நான் கேட்டுட்டேன். ஓகே ப்ரோ, ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு. படம் அவங்க எப்படி கரெக்டாக பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக நம்ம ஏற்றுக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக நம்மளோட வேலை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஆனால் இது கரெக்டாக கம்யூனிகேட் மட்டும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் ஜெகதீஷ்க்கு ஃபோன் அடித்தேன். ப்ரோ, ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சாரோட இருக்கிறவர், அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் ப்ரோ இந்த மாதிரி படம் நீங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னேன். ஆமாம் ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் நிறையா ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமே ப்ரோன்னு அவரு சொன்னார், ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குல்லனாரு. ப்ரோ 2 படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, அதனால தான் ப்ரோ எனக்கு வந்து அது வரியாக இருக்குன்னு அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு. அப்போ ஜெகதீஷ் சொன்னார், ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம 2 படமும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, லாஸ்ட் ஃபிலிம்னால சார்கிட்ட என்ன செனாரியோங்கிறத கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, இல்லைனா நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க தேவையில்லாமல், அதனால நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் 5 minutes கொடுங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னாரு. கரெக்டாக ஒரு 10 minutes கழிச்சு அடித்தார். ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே, ஆல் ஓகே, சார் உங்களுக்கு விஷஸ் சொல்ல சொன்னார், நம்ம சூப்பராக பண்ணிடலாம், 2 படமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இவ்வளோதான் இதுக்குள்ளே நடந்த மொத்த கதையும். இதை வந்து டோட்டலாக மாற்றி வேற மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும்? சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுருவோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும்ல நம்ம என்ன ரெஸ்பெக்ட், என்ன ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். ஏன்னா கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி சார் ஃபஸ்ட்டு சொன்னது, ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ஹலோ சார், சார் கோட் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு சார், சூப்பர் சார் அப்படின்னேன். தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? எனக்கு இந்த படத்தில் உங்களோட இருந்தது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் சார், அது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக வந்து நீங்கள் இந்த பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன்னு அவ்வளவு ஸ்வீட்டாக சொன்னார். இதுதான் எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இதுக்கு நடுவில் யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. மை டியர் ஃபேன்ஸ் ஆன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜனவரி 9 எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்ணுறீங்க தேட்டருக்கு போய்.
33 வருஷம் இண்டஸ்ட்ரியில் நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ண ஒருத்தர் லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு. அதை 9ஆம் தேதி என்டர்டெயின் பண்ணுறோம். அதை போய் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே ஜனவரி 10ஆம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த பொங்கல் கோலிவுட்டுக்கு அமேசிங்கான பொங்கலாக இருக்கும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் இந்த ஏஐ வேறு வந்துடுச்சு. நீ ஏஐயான்னு ஏஐட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற கண்டிஷனில் தான் நாம் எல்லாருமே இருக்கோம். அதனால இதுக்குள்ளே நீங்கள் உள்ளேயே வராதிங்க. நீங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டே இருங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்கவுங்க படத்தை அவங்கவுங்க சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. மற்றவங்க படத்தை மாறி மாறி செலிப்ரேட் பண்ணிக்குவோம். மேம் சொன்ன மாதிரி நம்ம சினிமா அந்த லெவலுக்கு போகும். நான் இன்னமும் கிளியராக சொல்கிறேனே, எவன் என்ன வேணால் சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளோதான். ஸோ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதா? ஓகே. வெல்கம் இயக்குனர் ஆர் கண்ணன் சார் அவர்கள். சுதாவும் நானும் ஒரு 25 வருஷம் ஃப்ரெண்டு. மணி சார்கிட்ட நாங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம். சுதா வந்து என்னோட ஜூனியர். உண்மையான பராசக்தி யாருன்னா சுதா தான் இந்த படத்தில். எந்த கதை மணி சார்கிட்ட வந்து மணி சாருக்கு ரொம்ப 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 பிடிச்ச அசிஸ்டண்ட், பிடிக்காத அசிஸ்டண்ட் சுதா தான். ஏன்னா மணி சார் என்ன சீன் சொன்னாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க. சார் இது சரியில்லை சார், செம்ம கடுப்பேற்றுவாங்க மணி சாரை. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆனஸ்டாக இருப்பாங்க. ஸ்கிரிப்டில் ஒரு நேர்மை இருக்கும். ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்கணுன்றதுல ரொம்ப உழைப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு தேடுதல் இருக்கும், ஒரு ரிசர்ச் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் தப்பாக வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. என்னென்னா, நான் என்னுடைய திரைப்படங்களில் ஜெயங்கொண்டான், யுவன் தந்திரன் எல்லாமே நான் சுதாக்கு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டு காட்டுவேன். அதே மாதிரி சுதா வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. சார் நான் சத்தியமாக சொல்கிறேன், எஸ்கே சாருக்கு இந்த படம் இன்னொரு பாஷா தான். பிரமாதமாக நடிச்சிருக்காருங்க. ஒரு ஃப்ரேமும் நரம்பு தெரிக்க இருக்கு. இந்தி மொழிக்கு எதிரான படம் இல்லை. இந்தி திணிப்பை அழகாக சொன்ன ஒரு படம், ஒரு மென்மையாக வருடனான ஒரு படம். பிரமாதமாக நடிச்சிருக்காரு எஸ்கே சார். சார் இப்படி பார்க்கவே இல்லை சார், உங்களை பார்க்கவே இல்லை சார். இருவரில் மணி சார் எப்படி இருந்ததோ ஒரு ஃப்ரேமோ அந்த மாதிரி ஒரு பீரியடை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரவி மோகன் சார், அதர்வா பிரதர் கூட நான் 2 படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவரை மாதிரி ஒரு சின்சியரான ஒரு பர்சன் கிடையாது. ஸ்ரீலீலா மேடம், ஐயோ அவ்வளோ அழகாக அந்த சாங்ஸுங்க, லவ் சீன் தாங்க ஏங்க, அவ்வளோ பிரமாதமான ஒரு படம். நிச்சயமாக இந்த படம் இந்த மண்ணில் ரத்தமும் சதையும் உயிர் தியாகம் பண்ண ஒரு தியாகிகளுக்கான ஒரு வணக்கம் சொல்கிற ஒரு படம். நம்ம எல்லாரும் இந்த படத்தை எடுத்ததுக்காக பெருமை பண்ணோம். இந்த படத்தோட முக்கிய ஹீரோ, மிகப்பெரிய ஹீரோ யாருன்னா அந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் சார் தான். சார் சத்தியமாக உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது சார். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. எழுதி வச்சிங்க, தீ பரவட்டம் அப்படின்றது வார்த்தை கிடையாது, இது ஒரு வரலாறு. நம்ம மண்ணில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிற ஒரு படம். யார் மனசையும் நோகடிக்காமல் நம்ம எல்லாரும் இந்தியனா ஒரு அற்புதமான ஒரு படம் சுதா பண்ணியிருக்காங்க. சுதா ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் இன்னும் மேலே போகணும். வாழ்த்துக்கள். பராசக்தி தலைவர் கலைஞருக்கு எப்படி ஒரு பேரை கொடுத்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த படம் கொடுக்கும். எஸ்கே சார் வாழ்த்துக்கள் சார், நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.